டிக்கோயா ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதி ஒருவரின் சடலம் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நோர்வுட் போலீசார் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்திருந்தவர்களுக்கு அறிவித்தனர். டிக்கோயா ஆதார மருத்துவமனை நுழைவாய சாலை, ஹட்டன் நோர்வுட் பிரதான சாலை அல்லது வேறு ஏதேனும் பொதுமக்கள் கூடும் இடத்தில் எந்த ஒரு சட்டவிரோதமான ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் அல்லது ஒன்று கூடலையும் நடத்துவதை தவிர்க்குமாறு பின்வரும் தரப்பினருக்கு நான் இதன் மூலம் உத்தரவிடுகிறேன். ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். கணபதி கனகராஜ், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். குளத்தவேல் ரவி, முன்னாள் நோர்வுட் பிரசபை தலைவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். துணை மேயர், ஹட்டன் நகர சபை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்கள். ඉන්ටර්නල් ඉන්වෙස්ටිගේෂන් එක ඉවර වෙලා අපිට කියනවා නම් මෙන්න මේවා වයලේට් වෙලා තියෙනවා කියලා we have already take action to the courts. එතකොට ඒ ගැන කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අද මෙතනට අපි ආවේ අද ගාන්ධා දිනේ. හරිද? මෙතන අපි පක්ෂයේ එම්ම ගාන්ධා දිනේ හොඳ උත්සවයක් කරනවා. very good thing. මෙතන ඉන්න අපි ප්‍රාර්ථනාවක් කරන්න තමයි ආවේ. ඔබතුමාලා දැන් ඒක නම් උසාවියේ නියෝගය අරන් තියෙනවා. මේ අර්ථනේට අපි බාධාවක් කරන්නේ නැහැ. හැබැයි ඔගේ ප්‍රශ්නේ වෙන්නේ මේක ඇතුළේ ඉන්නේ කවුද? ලෙඩ්ඩු. හරි. මෙතන ඉඳන් කෑකෝ ගහන්න ගියාට පස්සේ ඔයාලා මෙතන ඇවිල්ලා සයිලන්ට්ලි ඕක කරලා යනවා නම් කිසිම ඉෂුව එකක් නැහැ. හැබැයි දැන් දවස් කීපයකට කලින් වෙච්ච සිද්ධිය ඔයාලට මතකයිනේ. එතකොට ඒ ඔක්කොම ඉන්වෙස්ටිගේෂන් අපි යන වෙලාවේදී ඇයි මෙහෙම බාධා කරන්නේ? කිසිම ගැටලුවක් නැහැ. බැරි වෙලාවත් ඒකේ සාක්ෂි වසන් කරන්නවත් කිසිම දෙයක් කරන්න කාටවත් පුළුවන් කමක් නැහැ. තමයි මේක ඉන්වෙස්ටිගේට් කරන්නේ. මේකේ සමස්ත මාසෙම ඉන්වෙස්ටිගේෂන් එකට අදාළ CCTV ෆුටේජස් අපි ගන්නවා. ඒක ඒගොල්ලෝ සුරක්ෂිතව තියාගන්න කියලා අපි ඒකට දැනට ඕඩර් එකක් ඒගොල්ලොන්ට දීලා තියෙනවා. ඒක ඕන වෙලාවක ඔයාලට තොරතුරුකින් පනතහරා හරි ගන්න පුළුවන්. ඒ කියන්නේ කිසි இதன் பின்னர் ஹட்டன் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் சென்றிருந்தார். நடந்திருக்கா இல்லை அவ்வளவுதான் நாங்களும் கேட்கிறோம். ஏன்னா நாங்க அமைதியாக தான் அங்கே கூடலாம். ஏன்னா ஒரு பதில் ஒன்று கேட்கறது. நாங்க எந்த விதத்திலையோ இது ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டல சொல்றேன். நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் அவங்க குற்றவாளிகளா இல்லையான்னு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், குற்றவாளியா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க, அது இன்னொரு விஷயம். ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் தேடி பார்க்கலாம் தான். குறித்த யுவதியின் பிரேத பரிசோதனை முடிவுகளில் எவ்வித தடயங்களும் காணப்படவில்லை என டிக்கோயா ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் முகமது பஸ்லி தெரிவித்தார். இதேவேளை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர்.